தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/8/2025 சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம் காலை 8:19 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம். கந்தன் புகழ்பாடி கவலைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். வேலன் புகழ்பாடி வெற்றிகளை குவித்துக் கொள்ள வேண்டிய நாள். ஆறுமுகன் புகழ்பாடி ஆனந்தமான வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டிய நாள். முருகன் புகழ்பாடி முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னாலே நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக இறை வழிபாடுங்கிறது நமக்கு அந்த நம்பிக்கை இறைவன் மீது இருந்தால் எதையும் வெல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை எல்லாம் முன்காலத்திலே நடந்ததை புராணத்திலே நாம் படித்திருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு பாடல் பல வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். 4 வரி. இந்த பாடல் எனக்கு ரொம்ப மனசில் ஈர்த்துச்சு. நல்ல பாடலாக இருக்கேன்னு நினச்சேன். அந்த வாரத்தில் ஒரு நாளிதழில் காஞ்சி பரமாச்சாரியாருடைய பேட்டி வந்துருந்துச்சு. அதில் அவரும் சொல்லியிருந்தார், இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன பாடல் அப்படின்னா, முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் ஒரு மாவின் கீழ் அறையில் ஓது அப்படின்னு ஒரு 4 வரி பாடல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முக்காலுக்கு ஏகாமுன் அப்படின்னா 3 கால் கொண்டு எப்போ நடப்பாங்க? பிறக்கிற போது 2 கால் இருக்கும். வயோதிக காலத்தில் ஒருவருடைய கையை பிடிச்சிட்டு நடக்கணும், இல்லாட்டி ஒரு ஊன்றுகோல் வேணும். அதனாலே ஒரு கொடைக்கம்பு மாதிரியோ ஏதோ ஒரு கம்பு கையில் வச்சுக்கணும். அப்படி 3 கால் இருக்கக்கூடிய நிலைக்கு வருவதற்கு முன்னால் முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன், முன்னாலே நரை வந்து விடும். அந்த தலையில யாரா இருந்தாலும் பாருங்க, வயதாக வயதாக முன்னால நரைச்சிரும், கிருதாவெல்லாம் நரைச்சிரும். அப்படி முன் அறையில் வீழாமுன் அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், அக்காலனை கண்டு அஞ்சாமுன்னா, காலன்னா யாரு உங்களுக்கு தெரியும், அவனை கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன், விக்குதல் இருமுதல் போன்றவைகள் வருவதற்கு முன்னால் ஒரு மாவின் கீழறையின் போது, ஒரு மாமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மனுடைய புகழை பாடுங்கிற மாதிரி அதுக்கு பொருள். மிக அற்புதமான பாடல். அதாவது வயது நமக்கு துன்பப்படுவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதே நீ தெய்வத்தை நினைக்க வேண்டும். நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் ஒரு முறை ஒருத்தருடைய ஆட்டோகிராஃப் பார்த்தேன். இறை தேடுவதோடு இறை தேடுன்னு வாரியாரெல்லாம் எழுதி கொடுக்குற போது ஒரு நல்ல சொல்ல எழுதி கொடுப்பாரு. கிருபானந்த வாரியார் எழுதுகிற போதெல்லாம் இறை தேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. நல்ல வாசகங்களை எழுதி கொடுப்பாரு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இறைப்பற்று நமக்கு வேணும். அப்படி இறைப்பற்றுக்கு உகந்த நாளாக இந்த சனிக்கிழமை இருக்கு. இன்றைக்கு கார்த்திகையும் வருது. ஆகையினாலே சனி பகவானையும் வழிபட வேண்டும். கார்த்திகை என்பதனாலே கந்த பெருமானையும் வழிபட வேண்டும். கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து நீங்கள் வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 1:55 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். சுகாதிபதி இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாள், யோகமான நாள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தாய் வழி ஆதரவு உண்டு. வீடு வாங்குவது கட்டுவது பற்றி சிந்திப்பீர்கள். தொழில் மிக சிறப்பாக இருக்கின்றது. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். இன்றைக்கு கார்த்திகை என்பதனாலே முன்னேற்றம் கூட. முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று பகல் 1:55 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் சகாய ஸ்தானாதிபதி, அவர் உச்சம் பெறுகின்றார். எனவே மதியத்திற்கு மேல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். செய்தொழில் மந்தமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அது விறுவிறுப்பாக நடைபெறும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு வியாழனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றதனாலே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் சில பிரச்சனைகள் வரலாம். போராட்டத்துக்கு மத்தியில் காரியங்கள் கைகூடிவிடும் என்றாலும் கூட, தொழிலாக இருந்தாலும் போட்டி கடைபிடிப்பார்கள். உத்தியோகமாக இருந்தாலும் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நிறைய பொறுப்புகளை உங்களிடம் வழங்குவார்கள். எனவே எவையாக இருந்தாலும் சரி, இந்த மிதுனத்தில் இன்றைக்கு பிறந்தவர்கள் பொதுவாக கொஞ்சம் அக்கறையோடு இருக்க வேண்டும். கவனத்தோடு செயல்பட வேண்டும். காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த கவனம் தேவை. முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை இருப்பதனாலே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட போகலாம். அப்படி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இறை வழிபாடு கை கொடுக்கும். இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபட்டால் சஞ்சலம் தீரும். கடகராசி
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பொது வாழ்விலே புதிய பொறுப்புகள் வரும். தொழில் முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கூட கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த நாள் மிக இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருப்பதால் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத பயணங்களால் தேக நலனில் வாட்டம் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று குறிப்பாக சனிக்கிழமை 7லே சனி இருக்கின்றது. கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே இன்று விரதமிருந்து வழிபட்டு சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. பொதுவாக மதியத்திற்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாம். நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறலாம். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். கேது பலம் அதிகமாக இருப்பதனாலே அதற்குரிய வழிபாடுகளை முறையாக நீங்கள் செய்வது மூலமே இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். பகல் 1:55 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் நீங்கள் எதையும் செய்ய இயலாது. எதை செய்ய நினைத்தாலும் சிறப்பாக செய்யவும் முடியாது. மாற்று கருத்துரையோட எண்ணிக்கை கூடும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள் பற்றியும் தொழில் மாற்றம் பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். நண்பர்கள் கூட பகையாகலாம். நண்பர்களுக்கு நல்லது செய்தாலும் அது தீமையாக தெரியலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் கொஞ்சம் விலகி விடுவதனாலே 1:55க்கு மேல் நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்கான வழி உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் ஓரளவேனும் அது செய்ய இயலும். இருப்பினும் இன்று கிழமை சனி என்பதனாலே இன்றைக்கு சனி பகவானையும் அனுமனையும் வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, இன்று பகல் 1:55க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஏதாவது நீங்கள் புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. ஒரு முக்கியஸ்தர்களை பார்க்க செல்வதோ அல்லது தொழில் உத்தியோகத்திலே ஒரு மாற்றம் செய்ய நினைப்பதோ அல்லது வருமானம் பற்றிய ஏற்பாடுகளை செய்வதோ எது செய்தாலும் சரி காலை நேரம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். ஆனால் மாலையில் கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்று வந்தாலே சங்கடங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் குறையும், கவலைகள் நிறைய வந்துவிடும். எனவே கவலைகள் தீர வேண்டுமானால் இன்று கார்த்திகை என்பதனாலே கந்த பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலங்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் விலகியோட கூட்டுத் தொழிலில் தனித்தொழிலாக மாறவெல்லாம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, கலைஞர்களாக இருந்தால் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திக்கும் அளவுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். கல்யாண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இதுவரை நீங்கள் விட்டுக் கொடுத்து சென்றிருப்பீர்கள். ஆனால் இந்த தினம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் விதத்தில் குரு சுக்கிர பார்வை இருக்கின்றது. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். மாலை மட்டுமல்ல, வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கும் அது கைகூடலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பயணங்கள் பலன் தருவதாக அமையும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் உண்டு. ஆதாயம் குறைவாகவே இருக்கும். வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். மனக்கவலை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையாமல் தொழிலில் பார்த்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு கெடுபிடி வைப்பார்கள். அவர்கள் சொல்லியவற்றை நீங்கள் செய்ய இயலாமல் போகலாம். அதன் விளைவாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி ராகுவோடு கூடியிருக்கின்றார். மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலுகின்ற நாள். வீட்டு முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். 6ல் சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு சிலருக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். அது நினைத்த பொறுப்புகளாக அல்லாமல் உங்களுக்கு திருப்தியற்ற பொறுப்புகளாக கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரவு செலவுகளில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். மனக்கசப்பு தரும் சம்பவம் 1-2 நடைபெறலாம். பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இதனால் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு. கவனம் தேவை.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். விரைச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறது. இன்று சனிக்கிழமை விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். எனவே நீங்கள் அதற்கேற்ற விதத்தில் செலவுகளை செய்ய வேண்டும். ஆதாயம் தரும் தகவலை காட்டிலும் விரயம் தரும் தகவலை கூடுதலாக இருக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். தொழில் உத்தியோகத்திலே உங்களுக்கு மன திருப்தி ஏற்படாது. இதில் இருப்போமா, இதை விட்டு வேறு இடத்துக்கு செல்லலாமா, அயல் நாடு செல்லலாமா, அயல் மாநிலம் செல்லலாமா, இல்லை தொழிலாகவே ஆரம்பிக்கலாமா என்றெல்லாம் பலவிதங்களில் மனக்குழப்பங்கள் இருக்கும். எந்த முடிவும் இப்பொழுது எடுக்க முடியாது. செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு, அதுவும் செவ்வாய் துலாம் ராசிக்கு வந்து அதற்கு பிறகு விருச்சிகத்துக்கு வந்த பின்னால் தான் நீங்கள் எந்த முடிவும் எடுக்க இயலும். அதுவரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஓரிரு மாதங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நேரம். அதிலும் விரயச்சனி என்பதனாலே திடீர் முடிவெடுத்து ஏதேனும் நீங்கள் செய்தால் அதனால் விரயங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.